Hi everyone, this is Arun from Joes IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சிவில் சப்ஜெக்ட்டை எப்படி ஈஸியா ஸ்மார்ட்டா படிக்கலாம் அப்படிங்கிற வேல வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் அப்படிங்கறத கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 யூனிட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 2 யூனிட்ஸ் பார்க்கல அப்படினா பார்த்து கன்டினியூ பண்ணீங்க அப்படினா ஜியோடெக்னிக் எப்படி படிக்கணும், சர்வே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நமக்கு தெரியும். தேர்டா வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படினா SOM ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது எல்லாரும் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ண சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு எல்லாருமே ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ஒரு 5 நாளாக நீங்கள் ஃபார்முலா ஷீட் போடலை அப்படிங்கிறத கேட்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரு ஃபார்முலா ஷீட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கூட சொல்ல வேணாம். நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னு சொல்ல வேணாம். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ணுறதை வச்சு தான் நம்மள ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இருக்கும். நம்ம கமெண்ட்ஸில் இப்போ ஒரு 10 பேர் வந்து சார் கம்ப்ளீட்டர் சார் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ 11வது ஆள் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபார்முலா ஷீட் அன்றைக்கி ஈவினிங் 6 o'clock யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இது ஸ்டாப் ஆகாது, ரெகுலராக உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சின்ன கேப். சின்ன கேப் இருக்கு, ரொம்ப லாங் கேப்லாம் விடலை. ஒரு 4 days தான் வந்து ஷீட் இல்லாமல் இருந்துச்சு. அதுமாரி 2 நாள் வந்து சாட்டர்டே சண்டேஸ் நமக்கு போயிடுச்சு. அதனால் ஒரி பண்ண தேவையில்லை. இதிலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 மெசேஜாவது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. சார் எப்போ சார் அந்த ஃபார்முலா ஷீட் கன்டினியூ பண்ணுவீங்க, எப்போ மேப் ஸ்டடி கன்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஸ்டாப்லாம் ஆகாது. உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்ஸை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஓகே, இன்றைக்கான ஷீட்ஸ்குள்ளே போனால் இன்னைக்கு ஜோஸ் ஃபார்முலா ஷீட் நம்பர் 29 பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னா எப்படி டினோட் பண்ணுவாங்க, சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சிக்மா டினோட் பண்ணுவாங்க. சிக்மா ஃபார்முலா என்ன, P/A. ஃபோர்ஸ் ஆர் லோட் பை ஏரியா. பிங்கிறது என்னது, ஃபோர்ஸ் ஆர் லோடுன்னு சொல்லலாம், பை ஏரியா. லோடு அப்படிங்கிறது நியூட்டன் ஆர் கிலோ நியூட்டனில் சொல்லுவாங்க. இது வந்து mm² ஏரியா. ஓகேவா? நியூட்டன் பர் mm² யூனிட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிளியரா? ஸ்ட்ரெஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க, சிக்மான்னு டினோட் பண்ணுவாங்க. லோடு P/A. பிங்கிறது ஃபோர்ஸ் ஆர் லோடு, ஏங்கிறது நமக்கு என்னது ஏரியா, அதை mm² சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்ட் ஃபார்முலா ஸ்ட்ரெயின். இது எப்சிலான்னு சொல்லுவாங்க, நம்ம ஈனே டினோட் பண்ணிக்கலாம். ஈன் டினோட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க, ஈன் டினோட் பண்ணுவாங்க. இது சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெயின் E = சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ரெண்டு ஃபார்முலா கிளியரா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெஸ் சிக்மான்னு சொல்லுவாங்க, P/A. பிங்கிறது ஃபோர்ஸ்னு சொல்லலாம், லோடுன்னு சொல்லலாம், டிவைட் பை ஏரியா, நியூட்டன் பர் mm². முடிஞ்சு. செகண்ட் ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெயின் என்ன, சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். மேலே லென்த் தானே, அப்போ மேலே mm கீழே mmனா ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது, நோ யூனிட். ஓகேவா? தேர்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பார்த்தாச்சு. இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, அப்போ இங்கே அழுத்தம் எப்படி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெஸ் இப்போ ஈக்குவல் போட்டோம்னா என்ன ஆகணும், ஏதாவது ஒரு அடிஷனல் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுமா, இங்கே கே இல்லை இ ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். இ அப்படிங்கிறது என்ன, யங்ஸ் மாடுலஸ். அதுதான் கீழே வந்து நம்ம பார்க்க போறோம். கிளியரா? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயின் டிக்ரீஸ் ஆகும். இதான் ரிலேஷன்ஷிப். கரெக்டா? இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னா சொல்லுவாங்க சிக்மா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினா. அப்போ இந்த டைரக்டை வந்து ஈக்குவலாக மாற்றோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து இ அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த 4 கிளியரா? இந்த 4 ரிவைஸ் பண்ணலாமா? ஸ்ட்ரெஸ்னா என்ன, சிக்மா. ஃபார்முலா என்ன, P/A. பிங்கிறது லோட் ஆர் ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. செகண்ட் ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். தேர்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ரிலேஷன்ஷிப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? அதை ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் இ. ஸ்ட்ரெஸ் = E × E. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற சிக்மா, ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், ஈங்கிறது நமக்கு ஸ்ட்ரெயின். கிளியரா? அதுக்கடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா 3 ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். யங்ஸ் மாடுலஸ்னா என்ன, ஷியர் மாடுலஸ்னா என்ன, பல்க் மாடுலஸ்னா என்ன, மூணுமே கம்பைன் பண்ணி பார்க்கலாம். மாடுலஸ் அப்படின்னாலே வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். மாடுலஸ் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இதை 3 மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறத ஈன் டினோட் பண்ணுவாங்க, ஷியர் மாடுலஸ் அப்படிங்கிறத ஜீன் டினோட் பண்ணுவாங்க, பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறத கேன் டினோட் பண்ணுவாங்க. கிளியரா? யங்ஸ் மாடுலஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க, ஈன் டினோட் பண்ணுவாங்க, ஷியர் மாடுலஸை ஜீன் டினோட் பண்ணுவாங்க, பல்க் மாடுலஸை கேன் டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் எல்லாத்தையுமே என்னென்ன ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். மாடுலஸ் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், அதில் மாற்றமே கிடையாது. என்ன ஸ்ட்ரெஸ் பை என்ன ஸ்ட்ரெயின், அவ்வளோதான். இது வந்து லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெயின்.
லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். கரெக்டா? யங்ஸ் மாடுலஸ்னா என்ன? ஈன்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன? லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். இந்த யங்ஸ் மாடுலஸை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யங்ஸ் மாடுலஸ் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அடுத்து சியர் மாடுலஸ். சியர் மாடுலஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஜின்னு டினோட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்ன? சியர் ஸ்ட்ரெஸ் பை சியர் ஸ்ட்ரெயின். சியர் ஸ்ட்ரெஸ் பை சியர் ஸ்ட்ரெயின். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. கிளியரா? அடுத்து பல்க் மாடல் எப்படி டினோட் பண்ணுவாங்க? கேன் டினோட் பண்ணுவாங்க. இதுமே என்னதான்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். என்ன ஸ்ட்ரெஸ்? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அல்லது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி. வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி. ஓகேவா? இந்த மூணு மட்டும் சொல்லலாமா? யங்ஸ் மாடலஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஈ டினோட் பண்ணுவாங்க. ஷியர் மாடலஸை சிஆர்ஜி ரெண்டுமே டினோட் பண்ணுவாங்க. பல்க் மாடலஸை கேன் டினோட் பண்ணுவாங்க. மாடலஸ் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். அது என்ன ஸ்ட்ரெஸ் என்ன ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. யங்ஸ் மாடலஸ் அப்படின்னா லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். முடிஞ்சா? அப்போ இது இன்னொரு பேர் என்ன? மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. கிளியர்? அதுக்கடுத்து என்னது? ஷியர் மாடலஸ். ஷியர் மாடலஸ் தான் ஜிஆர்சின்னு சொல்லுவாங்க. அது சியர் ஸ்ட்ரெஸ் பை சியர் ஸ்ட்ரெயின். இதுக்கு யூனிட் என்ன? ஐ மீன் இது என்ன சொல்லுவாங்க? மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் என்ன? பல்க் மாடலஸ். பல்க் மாடலஸ்னா கே. அதுக்கு யூனிட் என்ன? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அல்லது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். முடிஞ்சா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? மாடலஸ் ஆஃப் வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 8th ஃபார்முலா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இங்கே பார்த்தோம்ல, அந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவி அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, இப்சிலான்னு சொல்லுவாங்க. வால்யூமெட்ரிக் அப்படின்னா வின் டினோட் பண்ணுறோம். சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். நார்மலாக ஸ்ட்ரெயின் என்ன? சேஞ்ச் பை ஒரிஜினல். சேஞ்ச் டிவைட் பை ஒரிஜினல். கரெக்டாக? இப்போ இங்கே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னால சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். இதுக்குமே யூனிட் கிடையாது. மேலே இங்கே ஒரே யூனிட் தானே, ஆனால் யூனிட் கிடையாது. 9th 10th ரெண்டுமே வந்து பாய்சான் ரேஷியோ தான். பாய்சான் ரேஷியோ அப்படின்னா மியூன் டினோட் பண்ணுவாங்க. எப்படி? மியூன் டினோட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து என்னது? நமக்கு லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் ஆர் லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் அல்லது லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே யூனிட் கிடையாது. மேலே இங்கே ஒரே யூனிட் தானே, ஆனால் யூனிட் கிடையாது. இதோட ரேஞ்ச் என்ன இருக்குன்னா நார்மலாக 0 to 0.5 இருக்கும். 0லேருந்து 0.5 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து பாய்சான் ரேஷியோ மியூ ஈக்குவல் டு 1/mன்னு சொல்லுவாங்க. எம் அப்படிங்கிறது மாடுலர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எம் அப்படிங்கிறது மாடுலர் ரேஷியோ. கொஸ்டின்ஸ் வந்து மாடுலர் ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டு பாய்சான் ரேஷியோ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ மாடுலர் ரேஷியோ எம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா பாய்சான் ரேஷியோ மியூ ஈக்குவல் டு 1/m. கிளியரா? கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாமா? நீங்கள் ஷீட் நம்பர் 29 ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம்? ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற சிக்மா டினோட் பண்ணாங்க P/A. முடிஞ்சா? ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது எப்சிலான் ஈன்ட்டுலாம். இது என்னது? சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல். ரெண்டு முடிஞ்சு. இப்போ ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் பண்ண ஸ்ட்ரெஸ் இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயின் இங்கே இருக்குது. ரெண்டுமே டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ டேரக்ட் எடுக்கணும்னா ஈக்குவல்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அப்போ ஸ்ட்ரெஸ் சிக்மா ஈக்குவல் டு இ இன்ட்டு எப்சிலான் ஆர் ஸ்ட்ரெயின். முடிஞ்சா? ஈங்கிறது யங்ஸ் மாடலஸ். அதை பற்றி தான் கீழே பார்க்க போகிறோம். 3 இது பார்ப்போம். யங்ஸ் மாடலஸ்னா என்ன? ஷியர் மாடலஸ்னா என்ன? பல்க் மாடலஸ்னா என்ன? யங்ஸ் மாடலஸை ஈன் டினோட் பண்ணுவாங்க. ஷியர் மாடலஸை சிஆர்ஜின்னு டினோட் பண்ணுவாங்க. பல்க் மாடலஸை கேன் டினோட் பண்ணுவாங்க. யங்ஸ் மாடலஸ் அப்படின்னா லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ். நார்மலாக மாடலஸ் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இப்போ யங்ஸ் மாடலஸ் வந்து லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். முடிஞ்சா? அதுக்கடுத்து ஷியர் மாடலஸ்னா சியர் ஸ்ட்ரெஸ் பை சியர் ஸ்ட்ரெயின். அதுக்கடுத்து பல்க் மாடலஸ் அப்படின்னா கே டினோட் பண்ணுவாங்க. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். யங்ஸ் மாடலஸ் இன்னொரு பேர் என்ன? மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ரிஜிடிட்டி மாடலஸ் ஐ மீன் ஷியர் மாடலஸுக்கு மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. அதுக்கடுத்து பல்க் மாடலஸ் மாடலஸ் ஆஃப் வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி. முடிஞ்சா? லாஸ்ட் வந்து 8th ஃபார்முலா என்ன பார்த்தோம்? சேஞ்ச் இன் மீன்ஸ் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெயின் அப்படின்னாலே சேஞ்ச் பை ஒரிஜினல் தான். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். முடிஞ்சு. லாஸ்ட் 9th 10th பாய்சான் ரேஷியோ எப்படி டினோட் பண்ணுவாங்க? மியூன் டினோட் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ரெயின் என்னது? ஸ்ட்ரெயின் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் அல்லது லீனியர் ஸ்ட்ரெயின். இதுக்குமே யூனிட் கிடையாது. ஏன்னா மேலே ஸ்ட்ரெயின் கீழே ஸ்ட்ரெயின், அதனால் யூனிட் கிடையாது. இது ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு டைம் கேட்ட பிஓக்கு கொஸ்டின்பா. இது ரேஞ்ச் என்ன இருக்கும்? பாய்சான் ரேஷியோ ரேஞ்சு 0 to 0.5 இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து மாடுலர் ரேஷியோ மட்டும் கொடுத்து எம்மோட வேல்யூ மட்டும் கொடுத்து மியூ கேட்டாங்கன்னா மியூ ஈக்குவல் டு 1/m. முடிஞ்சு. இந்த ஃபார்முலா சீரிஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா 10 மெம்பர்ஸாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த மார்க் நான் அப்லோட் பண்ணுவேன். அடுத்த ஃபார்முலா ஷீட் நான் அப்லோட் பண்ணுவேன். அது வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ ஸோ மச்.